தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம். அஇஅதிமுகவுடைய பிரிவா இருக்கக்கூடிய வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் இப்போ அவங்க நிச்சயமா டிசப்பாயின்மெண்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்துதான் 25 எம்எல்ஏக்கள் ஆதரவுலாம் கொடுத்துருந்தாங்க ஆட்சிக்கு. இப்போ அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடையாது. இன்னைக்கு தீவிர ஆலோசனை எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. டெல்லிக்கு புறப்பட்டு செல்ல போவதாக தகவல்கள்லாம் செய்தி வாயிலாக வந்து கொண்டிருக்கின்றன. என்ன அடுத்த கட்ட மூவ்? இந்த 25 பேரோட நிலைமை என்ன? மீண்டும் அதிமுக டெல்லிக்கு போகிறது, அதோடு இரட்டை இலையும் போகிறது, கட்சியும் போகிறது, எல்லாம் போகிறது. கட்டாயம் வந்துட்டு இவங்களுடைய மூவுக்கு பின்னாடி வந்துட்டு நான் உள்ளபடியே அமித்ஷா தான் இருக்கிறாருன்றதை நான் நம்புறேன். யார் சார்? வேலுமணி தரப்பு. வேலுமணினா அவங்களாம் அவங்களுடைய ஆள் தான். அவர் சிவசண்முகம் எல்லாருமே. ஸோ அவரு ஏதாவது பார்த்து இவங்களுக்கு ஆலோசனை பண்ணி கிளீன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கிளியர் பண்ணுறதை விட கிளீன் பண்ணிடுவார் எல்லாத்தையும். பண்ணிட்டு சரி வாங்க, உங்களை தாண்டி எங்களை தாண்டி ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு அரசியல் பண்ணிட முடியாது அப்படின்ட்டு அவங்க ஒரு காட்டாங்கன்னா மறுபடியும் அதிமுக மேலும் சிதைவுறும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தான் சிவசண்முகமும் வேலுமணியும் கொடுத்தாங்க. பொதுக்குழுவை கூட்டுங்க, நம்ம இங்கே விவாதிப்போம், அதில் முடிவு எடுக்கட்டும், அதன்படி செய்வோம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள், விலக்கப்பட்டவர்கள், விலகி போனவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு கட்சியை பலப்படுத்துவோன்னு 2 கொடுத்தாங்க. அது 2மே ஏற்றுக்கிறதுக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடர் ஸ்டெப் தான். இன்னைக்கு வந்துட்டாரு, ஓகே. அவர் வந்துட்டு இன்னைக்கு எல்லாரையும் கூட்டி அந்த கட்சியை பலப்படுத்தலாம், இவரை தாண்டி எதுவும் போயிட போறதில்லை. ஆனால் அவர் அதுக்கு தயாராக இல்லைன்னு வரும்போது இந்த கட்சி மேலும் பலவீனப்படுவதற்கு அவர் ஒரு காரணமாகிறார். இவங்க கோரிக்கையை வச்சு அமித்ஷா அவர்கள் அஇஅதிமுகவோட உட்கட்சி விவகாரத்துல தலையிட முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். உட்கட்சி விவகாரத்திலேயே அமித்ஷா தலையிட போறாரு. அங்கங்க இருக்கிறவங்களா இயக்கினா போறாதா? இவிஎம் மாதிரி எல்லாத்தையும் இயக்கலாம்ல. இப்போ இவிஎம் எப்படி இயங்குச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? அமித்ஷா எப்படி இயங்குறாருன்னு யாருக்காவது தெரியுமா? வேலை மட்டும் மேலிருந்து நடக்கும், அவ்வளவுதான். உள்ள எல்லாம் அவர் பண்ணுவார். இப்போ இவங்களோட கோரிக்கையை முழுவதும் பொதுக்குழு கூட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பொதுக்குழுல 5ல் 2 பங்கு உறுப்பினர்கள் எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, உடனடியாக கூட்டுங்க, பைலாப்படி ஒரு பங்கு உறுப்பினர் இருந்தா கூட போதுமானது அப்படின்ற ஒரு வாதத்தை இவங்க வைக்கிறாங்க. பொதுக்குழு கூட்டப்படுமா? என்ன? இவங்கெல்லாம் நீக்கப்பட்டவர்கள் ரெடியா இருக்குல்ல, கடற்கடை இவர்களாம் நீக்கிறாங்க, கட்சி பொறுப்புடன் நீக்கிறாங்க. நீக்கப்பட்டவர்கள் எப்படி ஒரு பொதுக்குழு கூட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு அப்படி வருவார் எடப்பாடி. எப்போதுமே அப்படிதான் வர்றாரு அவரு. சட்ட ரீதியான்றது வந்துட்டு கட்சி ரீதி அப்படின்றாரு. கட்சி ரீதியா என்னது? தன்னை எதிர்கருத்து போடுறாங்களா அவங்கள முதல்ல காலி பண்ணு, அப்புறம் அவங்கள காலி பண்ணிட்டு அவங்களுடைய இடத்துல வந்துட்டு வேற ஒருத்தரை போட்டுருவாரு. வேற ஒருத்தரை போட்டு அவங்க தான் இருக்காரு. இவர் எப்படி வருவாரு? அவர் தான் ஏற்கனவே இருக்காரு அப்படி சொல்லுவாரு. அப்படியே ஓகே, ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி தூங்கி எழுந்து பேசுற மாதிரி பேசுவாரு. என்ன பண்ணீங்க நீங்க? அவர் தரப்பு ஆள இல்லையா? போயிட்டாங்களே, வெளியேற்றிட்டோம், அவங்கள வெளியேறிட்டோம், அவங்கள பத்தி எப்படி நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படிலாம் ஒரு மாதிரி பேசுறாரு அவரு. அதே போல மீண்டும் இரட்டை இலை முடக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுப்பப்பட்டிருக்கு. அமித்ஷா இப்போ நீங்க உங்களுடைய சூழல இருந்து பார்க்கும்போது டெல்லி கிளம்புறாங்கன்னா இப்போ நிச்சயமா பாஜக கிட்ட தான் இவங்க சரண்டர் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உள்வாங்கிக்கிறேன். இரட்டை இலை முடங்குவதற்கான வேலை தான் போய் கொண்டிருக்கிறதா? இப்போதைக்கு ஒன்றும் எதுவும் பெருசாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன இல்லை. இப்போதைக்கு இந்த கட்சியை ஒரு 2 ஆப்ஷன் தான். ஒன்று பலப்படுத்துறதுக்கான ஆப்ஷன் இருக்கு, இல்லை சிதைஞ்சு போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. 29 தான் இவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. மக்களவை தேர்தல் அப்போ வருது. அப்போது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டேக் இருக்குது. அது என்னென்னா ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்போ தமிழ்நாடு எப்படி கபலீகரம் பண்ணுறதுன்றது தான் அவங்க ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. அந்த மூவெல்லாம் தான் அவங்க இருக்காங்க. அவங்க எப்படி எல்லாரையும் கூட்டு சேர்த்து எப்படி கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்றதுல கட்டாயம் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்பார்த்த எதையுமே செய்யலை, விட்டுட்டாரு. அதனால அதை தாண்டி என்ன செய்ய போறாரு அப்படின்றது அவரை பொறுத்த வரைக்கும் விஷயம். அதில் இப்போவே விஜயோட இவங்க போறது என்னன்னா, விஜயை கூட்டுக்கிட்டு அமித்ஷா கிட்ட போறது தான், பாஜக கிட்ட போறது தான் அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவ். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். மானக்கூட உடன் காங்கிரஸ் வச்சிருக்காங்க, விசிகா வச்சிருக்காங்க. காங்கிரஸ் இருக்க போது வேணான்னா போக போகுது, அவ்வளவுதானே. காங்கிரஸ் அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய கொள்கைக்கு முரண்பட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போடுவாங்க. பதவிக்காக வந்தாங்க, பதவி கிடைச்சதை அனுபவிச்சோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவங்க பட்டு போயிடுவாங்க. சாயந்தரம் 5 மணி ஆச்சு, பெல் அடிச்சிட்டாங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு போயிடாது, அந்த மாதிரி அவங்களும் போயிடுவாங்க. சார், நீங்க பாஜகவுடைய அந்த பல பல மால் பிராக்டிஸ், அவங்களுடைய பல விஷயங்களை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த எந்தெந்த மாநிலத்துல எப்படி எப்படிலாம் அவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லி பாஜக பற்றி ஒரு விஷயம் தெரியும்னா உங்கள்ட்ட அணுகலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க அவ்வளவு எக்ஸ்பர்ட்டா சொல்லியிருக்கீங்க. பல மாநிலங்கள்ல பல மாநில கட்சிகளினுடைய ஸ்திரத்தன்மையை காலி செஞ்சு
அவங்களுடைய எல்லாத்தையுமே சிதைச்சு வந்த காரியங்கள், உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் இருக்கட்டும், அருணாச்சல் பிரதேசத்துல ஒரே ஒரு எம்எல்ஏ ஆட்சி பிடிச்சாங்க எப்படின்னு நம்ம பார்த்தோம். ராஜஸ்தான்ல பார்த்தோம், மத்திய பிரதேஷ் பார்த்தோம், சத்தீஸ்கர்ல பார்த்தோம். இப்ப ஏஐஏடிஎம்கேவை எப்படி அவங்க வந்து இது பண்ணுவாங்க? இதுக்கு மேல பண்றதுக்கு ஏஐஏடிஎம்கே என்னங்க இருக்கு? நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம், ஒரு ஜெயக்குமாருக்காக எவ்வளவு கவலைப்படுறோம். நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு அமைச்சரா இருந்தவர், இங்க சைதாப்பேட்டையில போட்டிட்டு இவர் அமைச்சரா இருந்தவர். இவர் 17,000 ஓட்டு, அவர் 18,000 ஓட்டு. இது என்னது இது? இது உள்ளபடி அதிமுக இவ்வளவுதான் ஓட்டு வாங்குச்சா? சொல்லுவார் எடப்பாடி இவ்வளவுதான், அப்படிதான் சொல்லுவார் எடப்பாடி. சொல்லுங்க. நாம எந்த கட்சிங்க? எதுவும் கிடையாது. நாம ஏன் கவலைப்படுறோம்? வச்சு இவிஎம் வச்சு சுழிக்கிறான் அப்படின்னு வரும்போது வெளியிலே வரமாட்டேங்கிறீங்க. வாய் பேசா பூச்சி ஆயிட்டாரு அவரு ஜெயக்குமார். எவ்வளவு பெரிய ஆளு, மந்திரியா இருந்தவர், சபாநாயகரா இருந்தவர். ஈஸியா தூக்கி போட்டு போயிட்டானே. அந்த பையனுக்கும் ராயபுரத்துக்கு ஏதோ சம்பந்தம் இல்லை. அவன் பல்லாவரத்து ஆளு. அவன் அங்க போனான், அவன் ஜெயிச்சுட்டான். எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சான்? எவ்வளவோ ஓட்டில் ஜெயிச்சுட்டான். அப்புறம் என்ன இருக்குது அங்கே வந்துட்டு எலெக்ஷனு, தேர்தல் எல்லாத்துக்குமே? அப்போ நீங்கள் கொஸ்டின் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் இல்லையே. அப்புறம் நீங்களாம் என்ன கட்சி? இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நிகழும்? ஒருத்தர் ஸ்டாலின் தலைவர் 74 எம்எல்ஏ நிற்கிறார் குளத்தூர்ல, 1,05,000 ஓட்டு வாங்குறாரு. எவ்வளவோ காரியங்களை பண்றாரு. இந்த முறை அவருக்கு வந்துட்டு 1,4 லட்சம் ஓட்டு வந்துச்சு அப்படின்னு யோசிக்கலாம். சார் தான் 74,000 ஓட்டு தான் வருது. 27,000 ஓட்டு கம்மி. எப்படி இது? அந்த ஓட்டு போட்ட ஜனங்கள்லாம் வந்துட்டு அழுகுறாங்க இவரை பார்த்து. என்ன பாஸ் ஆகப்படுறாங்கன்னு சொல்லுவீங்களா நீங்க அவங்கள பார்த்து? எனக்கு தான் சார் கேள்வி. அதிமுக நீங்க சொன்னீங்க, நீங்களா என்ன கட்சி நடத்துறீங்க, நீங்களா தலைவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதிமுகவாவது ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாத, ஒரு கொள்கை இல்லாத கட்சி அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. திமுக ஜனநாயகத்துக்காக போராடுது, அது வந்து ஜனநாயக கட்சியா இருக்கு. அதையே வந்து இதை பற்றி வாய் திறக்கல. மு.க. ஸ்டாலினே படுதோல்வி அடைகிறாரு. இல்ல, இந்த விடயத்துல நான் அவங்க பண்ணக்கூடியது ஒண்ணுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட எல்லாம் இந்த பாக்கேந்திர சுழற்சி, மக்களாட்சி சுழற்சி புத்தகம் இருக்குது. ஒண்ணுதான், வாக்குச்சீட்டுக்கு மாறினால் ஒழிய இந்த ஜனநாயகத்தை நீங்க மீட்டெடுக்க முடியாது அப்படின்ட்டு. இதை உள்ளபடியே உணர்ந்து அதுக்காக போராடினவர் திருமாவளவன் மட்டுமே, விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே. வேற யாருமே தமிழ்நாட்டை தயாரா இல்லை. யாருமே தமிழ்நாட்டை தயாரா இல்லை. இதுதான் உண்மை. ரெண்டாவது விஷயம், இந்த அரசியல் கட்சிகள் இது பண்ணணும்னு நான் மக்கள் இயக்கமாக தான் அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது மக்கள் உரிமை தான், கட்சி உரிமை கிடையாது, மக்கள் உரிமை. என்ன பண்றது? உள்ள இப்படிதான் நடக்கும் அப்படின்ற ஸ்வாப்பிங் நடக்குது. உள்ள இருக்கிற ஓட்டுக்கு நடுவில் ஸ்வாப்பிங் நடக்குது. அது எப்படி வெளில தெரியும் சொல்லுங்க பாப்போம்? ஒரு 3 நாள் கழிச்சு, 4 நாள் கழிச்சு, 10 நாள் கழிச்சு என்றான். யாருக்கு தெரியும்? கடைசியில் முடியை வச்சுக்கிட்டு ஓவா அப்படின்னு பேசுறதுக்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த சொரிங்கெல்லாம் எப்படி பேசிட்டு இருக்குதுன்றதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஒரு பூத்துல 95வது பூத்து ஸ்ரீரங்கம் தொகுதியில திமுக வேற 5 ஓட்டு தான் விழுத்துருந்தான். அந்த பத்திரிகையாளர் தான் ரொம்ப மதிக்கக்கூடிய பத்திரிகையாளர் அவர், இதயா. அவர் சொல்றாரு திமுக மாத்தி போட்டான் அப்படின்றாரு. இதெல்லாம் நடக்குமா எங்கேயாவது? ஆனப்பட்ட ஜெயலலிதா நிற்கும் போது திமுக 70,000 ஓட்டு வாங்கின தொகுதி அது. 70,000 ஓட்டு வாங்கின தொகுதி. பட் 5 ஓட்டு எங்கேயாவது வாங்கியிருக்கு. 2019ஆம் ஆண்டு தேர்தலில் வந்துட்டு டிடிவி தினகரனுடைய கட்சிக்கு வந்துட்டு சற்றப்போ 2000 பூத்துல 1 ஓட்டு கூட கிடையாது. அதான் உண்மையா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. எதுவுமே இல்லாத அப்படியே பேசுறாங்க பத்திரிகையாளர்லாம் வந்துட்டு, சிரிக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் நிகழும்? அந்த அந்த இடத்துல போயிட்டு சர்வேயாவது பண்ணியிருக்கணும். 95வது பூத்துக்கு உட்பட்ட பகுதியில் இல்லை, அப்படியே உட்காந்து அடிச்சு விட்றாங்க. அப்போ நீங்கள்லாம் எவ்வளோ வசதியாக இருக்கீங்க பாருங்க. அந்த பிஜேபி தேர்தல் ஆணையமும் இணைஞ்சு செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சிக்கு நீங்கள்லாம் எவ்வளோ வசதியாக உடன்பட்டிருக்க பார்த்துங்க. எல்லாமே அப்படிதான் அப்படின்னு நம்புறீங்க. அப்படி இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி மட்டும் கேட்டு அந்த இடத்துல போயிட்டு பேசி பாருங்க அந்த மக்களோட. அவங்க சொல்லுவாங்க. நாடு முழுவதும் என்ன நடக்குதுன்றதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த புத்தகத்தை எழுதினேன், எல்லா ஆதாரத்தையும் நான் தேர்தல் ஆணையத்திலிருந்து எடுத்து எழுதுனேன். எல்லா நிகழ்வையும் நான் அதில் தான் எடுத்துருக்கிறேன். இத்தனை ஆண்டு காலமாக பேசிட்டு இருக்கிறேன். என் மேலே வடக்குண்டா சொல்லுண்டா சொல்லுங்க, ஏன் இல்லை? ஆனால் நான் இப்போ இவிஎம்னு பற்றி பேசுனா அதுக்கான ஒரு அட்டாச்மெண்ட் உடனே வந்துடுது. யூடியூப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இவிஎம் நல்லா இருக்குது,
டேம்பர் ப்ரூஃப் இப்படின்னு ஏதோ சொல்லி அவங்க அதையே போட்டுடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் என்ன வந்துட்டு எதுவுமே கேட்கறது இல்லை. என்னாட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஐயா எம்ஜி தேவசரையா இருக்காரு, ஃபார்மர் ஐஏஎஸ். அவரெல்லாம் எவ்வளோ வழக்கு போட்டிருப்பார் அவர். இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி மதன் பி லோகூர் அவர் தலைமையில் அவர் சிட்டிசன் கமிஷன் ஃபார் எலெக்ஷன்ஸ். இங்கே வஜாஹத் ஹபீபுல்லா யாரு, இது வந்து விஜிலன்ஸ் கமிஷனுடைய சீஃப் ஆஃப் விஜிலன்ஸ் கமிஷன் அவர். இவ்வளவு பேர் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வழக்கு போட்டிருக்கு, எவ்வளோ பேசுது. உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் எட்டவே எட்டாதா? என்ன பத்திரிகையாளர் நீங்க? இந்த போட்டிருக்கு பாருங்க, தெரியுத எலக்டோரல் டெமோக்ரஸி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் எல்லாம் அது லெட்டர் எழுதியிருக்காங்க. இது இவிஎம் அப்படின்னு எலெக்ஷன் நடத்துறதுக்கு லாயக்கற்ற ஒரு கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வச்சுக்கிட்டு இங்கே ஓட்டுன்னு ஓட்டி அமைச்சரவை அமைஞ்சிருச்சு, விஜய் ஜெயிச்சு விட்டாரு, மோடி ஜெயிச்சு விட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு குதிச்சுட்டு இருக்கிறோன்னா என்ன பத்திரிகையாளர்கள் நம்மளாம்? டேவிட் டெல்னு அமெரிக்காவில் இருக்கிறவங்க லெட்டர் எழுதுறான். எதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க? எந்த இடத்துல நியாயமானது நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஃபுல்லாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நான் போட்டிருக்கேன் அந்த புத்தகத்தில். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர்கள்லாம் வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் எப்படி ஜனநாயகம் நிலைக்கும்? எனக்கு விஜய் ஜெயிக்கிறதோ, இல்லை நம்பியார் ஜெயிக்கிறதோ, இல்லை அஜித்துக்கு ஜெயிக்கிறதோ, நாளைக்கு திரிஷாத் ஜெயிக்கிறதோ எனக்கு மேட்டரே கிடையாது. அது மக்கள் வாக்களிச்சதாக இருக்கும். மக்களுக்கு அவங்க தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற உரிமை ஜனநாயகம் தான் தருது. ஆனால் அது நேர்த்தியாக இருக்கணுன்ற நான். அவங்க தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறதும் கூட அவங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கணும். இல்லை, ரகசியமாக இருக்குது எல்லாமே. ஸோ வாக்குச்சீட்டுக்கு வா அப்படின்ற ஒரு இடம் தான் நம்ம வைக்கக்கூடிய முடக்கம். இதை யார் முன்னெடுத்திருக்கணும்? பத்திரிகையாளர்கள் முன்னெடுத்திருக்கணும். த வேன்கார்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி, வேற யாரும் கிடையாது. மக்கள் மத்தியில் எங்களுக்கு தெரியுங்க அந்த கதையெல்லாம் அப்படி சொல்லிட்டு போனோம். இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ பேரெல்லாம் இப்படிலாம் அப்படின்னு அப்படியே பார்த்து அப்படியே அதை விதானத்தில் எல்லாமே எழுத்துக்கள் ஓடுற மாதிரி பேசுறதெல்லாம் வந்துட்டு ஏமாத்து வேலை. ஏமாத்தாதீங்க. ஓகே, என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற ஒரே யோக்கியதை அவ்வளோதான். நான் ஏமாற்ற முற்பட்டதும் இல்லை, ஏமாத்துனதும் இல்லை. ஏமாந்துருக்குறேன், அதெல்லாம் நிறைய ஏமாந்துருக்குறேன். அது வேற விஷயம். புரியுதுங்களா? எழுத்து அந்த மாதிரி இருக்குது, அதை பற்றி கவலை இல்லை எனக்கு. ஓகே, என் ஜனநாயகத்தினுடைய எழுத்து அப்படி இருக்கணும். ஏன்னா மகாத்மா விடுதலையின் மூலம் பெற்ற நேரடி உரிமை நமக்கு வாக்குரிமை மட்டும்தான் ஹக்கியம். ஓகே, விடுதலையின் மூலம். அதுக்கு முன்னாடி யாரு மகாராணி நிர்ணயிப்பாங்க, யாரு கவர்னரு, யாரு வைஸ்ராயி அப்படின்றதெல்லாம் அவங்க நிர்ணயிப்பாங்க. விடுதலைக்கு பின்னாடி நீயும் நானும் நிர்ணயிக்கிறோம். இதுதான் சுதந்திரமா தான் மகாத்மா காந்தி சொன்னாரு. எத்தனை பேர் நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க? மகாத்மா காந்தி வாக்குரிமையை பத்தி பேசுனதெல்லாம் தெரியாது உங்களுக்கெல்லாம். இப்படியே இருக்கீங்க. ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையே. விஜய் இல்லை பிரச்சனை. விஜயும் ஒரு அரசியல்வாதியா வரணும், விஜய் கொண்டு வந்த அந்த பிள்ளைங்களை எல்லாம் அரசியல்வாதியா ஆக்கணும் அப்படின்றத நான் போயிட்டு வேலை செஞ்சேன் முதல் ஆள். அப்பெல்லாம் நீங்க யாராவது வந்தீங்களாடா விஜய்க்காக? யாராவது பேசுறீங்களா? விஜய் ஒரு கொடியை ஏற்றிட்டு ஒரு தீர்மானத்தை படிக்கிறாரு. அந்த தீர்மானத்தை படிக்கும்போது அதையே பாராட்டி ஆரம்பிச்சவன் தானே நான். விஜய என்ன வரைக்கும் விஜய் மறந்துருக்க மாட்டாரு, என்னைக்கும் மறக்க மாட்டாரு. அவ்வளவு தூரம் பண்ணாமே அவருக்காக போட்டு அந்த அரசியல் பயிலகத்தில் பேசுறானே எல்லாம் டைரக்ட் டெலிகாஸ்ட் ஆச்சே. எவ்வளவு பேர் என்ன திட்டிருப்பாங்க. உன் ஸ்டேட்டஸ்னா, உன் அறிவுன்னா, நீ எப்படியாப்பட்டவன், நீ ஒரு தமிழ் தேசியவாதி, ஒரு நடிகனுக்கு பின்னாடி நிற்கிறிய, எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் கண்டுக்கலையே. நான் இன்ன வரைக்கும் எனக்கு வருத்தம் இல்லை விஜயோட போனதில்ல. ஓகே, 2 தவறு பண்ணாரு, இது தப்பா போகணும், இன்ன வரைக்கும் தப்பா போயிட்டு இருக்குது. அவ்வளோதான். மக்களுக்காக உண்மையா இருக்கிறவன் பேர் தான் ஜேர்னலிஸ்ட். இப்போ நீங்க இருக்கீங்க ஹக்கீம், ஒரு வளைஞ்சு வரக்கூடிய ஒரு இளைஞன். எவ்வளவு கேள்வி கேட்குறீங்க என்ன? அதை வச்சுதானே ஓடுது அங்க கதை இல்லையா? இவ்வளவுக்கு நான் பதில் சொல்லணும்ல, எங்கேருந்து நான் சொல்றேன்? ஏதாவது அப்படியே உருட்டுறேன் நான் எங்கேயாவது? அப்படியே எடுத்து சொல்றேன். ஏன் சொல்றேன்? நான் ஒரு விஷயத்த ஐயா எடப்பாடி பழனிசாமியே நான் அக்கறையோட தான் பாக்குறேன், அதிமுக அக்கறையோட தான் பாக்குறேன். இல்லாட்டி எனக்கு எம்ஜிஆருக்கு என்ன இருக்குது? புலைப்புத்தருக்கு எம்ஜிஆருக்கு நல்ல பழக்கம் உண்டு, ஆனா சமரசத்துக்கும் எம்ஜிஆருக்கு நல்ல பழக்கம் உண்டு. நான் இவங்களோட தான் எனக்கு பழக்கம் உண்டு. அப்ப அந்த ஒரு மனிதரை பத்தி அவருடைய ட்ரூ நேச்சரை நம்ம கண்டுக்கிட்டு நம்ம பேசுறோம்.
எம்ஜிஆருடைய அமைச்சரவையிலலாம் ரசிகர் மன்றம்லாம் கிடையாது, ரசிகர்லாம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? நான் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் ரசிகனுக்கே இடம் இல்லை. எம்ஜிஆருடைய அரசியல்ல கூட ரசிகனுக்கு இடம் இல்லை. அது எம்ஜிஆர் மன்றங்கள் தனியாக வச்சுட்டாரு. ஓகே. புரட்சி நடிகர் எம்ஜிஆர் மன்றங்கள் தனியாக இருக்கு. எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முசரிபுத்தா. ஒருபோதும் கட்சிக்குள்ள அவர் வரவே இல்லை. பெரிய மதிப்புடையவர் எம்ஜிஆர் கிட்ட, பெரிய மதிப்புடையவர். எம்ஜிஆர் எல்லாரையும் அரசியல்வாதிகளை தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை வச்சு அரசியல் பண்ணாரு. இதை வந்துட்டு நான் எல்லாருக்கும் சொல்றேன். ஏன் அப்படின்னா ஆட்சியை நடத்தணும், அதுதான் முக்கியம். இறுதியான ஒரு கேள்வி சார், இல்ல இபிஎஸ் காரன் தான் ஓங்கிருச்சு, இவங்கெல்லாம் பாருங்க போனாங்க, கடைசியில இப்ப அவங்களும் ஒரு நடுரோட்டுக்கு வர நிலைவிக்க வந்துருச்சு, இபிஎஸ் அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆனா சொல்றவங்களுடைய அந்த கண்டென்ஷனை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். இபிஎஸ் காரன் ஓங்கிருச்சு, அதிமுக காரன் எங்க இருக்குங்க? அதிமுக காரன் வந்துட்டு அடிபட்டு ஓடுற நாய் மாதிரி 2 காலுக்கு நடுவில் போயிடுச்சோ? கட்சியை காலி பண்ணிட்டு நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னங்க? நீங்க மட்டும் 1,48,000 ஓட்டு, அதானே? இங்க பாருங்க 17,000 ஓட்டு. உங்க கட்சியினுடைய பேச்சாளர் தானே அவரு. எனக்கு வருத்தம் இருக்குது. ஏன்னா எப்படிப்பட்ட வேலையிலலாம் செல்வி ஜெயலலிதா ஜெயக்குமார் அண்ணனை பயன்படுத்துறாங்கன்றது எனக்கு தெரியும். வெளில கூட சொல்ல முடியாது. நாட்டு நலன் நடந்த விஷயங்கள். ஏன் கான்பிடன்ஸ் ஏறி ஜெயலலிதா அவருடைய நம்பகத்தன்மைக்கு பாத்திரமானவர் ஜெயக்குமார். அவருடைய பிள்ளைங்க தோற்கடிக்கப்பட்டது கூட வருத்தப்பட்டவன் நானு. அது போற பாதை தோல்வியை நிர்ணயிக்குது. இது என்னது தோல்வியாது? இது அப்பட்டமான மோசடி. ஆனா நீங்க அதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. எனவே நீங்க உயரலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க உயரலாம். ஆனா கட்சி, அதை யோசிங்க. உங்களுடைய கட்சி வீட வீட ஒரு பக்கம் பாரதிய ஜனதா, இன்னொரு பக்கம் விஜய், 2 பேரும் மேல வந்துட்டாங்க. இந்த 25 பேர் ராஜினாமா பண்ணி தாவேக்கால இணையணும் அப்படிங்கிற மாதிரிதான். தாவேக்காவை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன ஆகுன்றது யோசிச்சு பாருங்க. இதுக்கு தான் நீங்க பொதுச் செயலாளராக இருக்கீங்களா? அதனாலதான் கேட்கிறேன். பொதுக்குழு கூட்டம் ஒன்னும் ஆயிடாது. ஒன்னும் உங்களை தாண்டி ஒன்னும் அவங்க அப்படியே பண்ணிடல மாட்டாங்க. விவாதிங்க, மக்கள்கிட்ட அந்த பிரச்சனையை போகணும். அந்த பொதுக்குழுனுடைய பேச்சுக்கள், விவாதங்கள், அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் போகணும். பலம் வாய்ந்த ஒரு கட்சி ஒண்ணும் இல்லாத போயிடுதுங்க. இன்னைக்கு 32 தொகுதியில டெபாசிட் எடுத்துருக்குது. அன்னைக்கு 7 தொகுதியில டெபாசிட் எடுக்கும் போது இதே கவலையோட தான் நான் பேசினேன். நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க ஐயநாதன்? இந்த தமிழ்நாட்டுடைய உரிமையை ஒத்த திமுகவால் பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு கட்சி வேணும். இல்லாட்டி நான் ஏன் பலப்படுத்த போனேன் விஜய? சாதாரண விஷயமா அது? ஓகே, சொல்லுங்க பாப்போம். அப்போ இன்னொரு கட்சி வேணும். அந்த கட்சி எது? அதிமுக தான். இப்பவும் அதிமுக தான். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கணும். அது பதவி கிதவி மந்திரி இவங்க கிட்ட நான் காசா இல்ல. ஐயோ இவங்ககிட்ட இல்லாத பணமே கிடையாது. மாற்றின் அறிவிக்கப்பட்ட பணக்காரன், இவங்களா அறிவிக்கப்படாத பணக்காரன். செல்வந்தர்கள், பெரிய செல்வந்தர்கள். அப்படியே சும்மா அப்படி பார்டரை தாண்டிங்கன்னா இது அவருது, இந்தாண்ட பார்டரை தாண்டிங்கன்னா இது இவருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்கிறீங்க. அதனால நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக நன்றி.